கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் அந்த நெருப்புல இருந்து எல்லாரையும் பாதுகாப்போம். அல்லாஹ் பாதுகாப்பானா. எனவே அல்லாஹ் விஷயங்கள் நிறைய இருக்குது. மேலான கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, நாங்க முதல்ல விஷயத்துக்கு வருவோம். இத போல நிறைய விஷயங்கள் விலகி கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஏதோ இப்ப உள்ள ஹாலாத்தை நாங்க யோசிச்சு பார்ப்போம். நாங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்தோம். ஸ்ரீலங்கால இருந்து கொரியாவுக்கு வந்தீங்க. எதுக்கு வந்தோம்? சின்ன இல்லாம வர இல்ல, கொஞ்சம் 4 பணம் ஹலாலா சம்பாதிக்கணும்னு வந்திருக்கு. பல பிரச்சனைகள், பல குடும்ப பிரச்சனைகள், பல பொறுப்புகள், குடும்பத்துல பல நிலைமைகளை வச்சு ஏதோ நாங்க அல்லாட உதவியை கொண்டு வந்து சேர்ந்திக்கிறோம். இங்க நாங்க எப்படி நடந்துக்கிறோம் அதைத்தான் நாங்க யோசிக்கிறோம். இந்த இஜ்திமா இதானா ஃபர்ஸ்ட் டைம் கொரியால முதலாவது தடவை இந்த அமைப்புல, பெரிய அமைப்புல தில்லியில இருந்து பெரியார்கள் எல்லாம் அனுப்பிச்சு அழகான முறையில ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ் பெரியோரு அல்லாஹ் தால எல்லாருக்கும் பெரிய நன்மையை கொடுத்துருவோம். மேலான சோதரர்கள், அப்ப இப்படி ஒரு சந்திப்பு, பெரிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நாங்க இந்த கொரியால இருக்கிற காலத்தை எப்படி கழிக்கிறது அதைத்தான் நாங்க இங்க விலகிக்கிறோம். எப்படி இந்த நாள்களை பாதுகாக்கிறது? ஏனென்றா இங்க எல்லாம் கூட்டம் குடும்பத்தோட இல்ல. ஒவ்வொருத்தட்ட கேட்டா ஒவ்வொரு தொங்கல் தனித்தனி ரூம்ல இருக்கிறாங்க, அல்லது 2-3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. சிலவங்க அந்நியவர்களோட இருக்கணும். அப்ப முழு சூழலும் 199 வீதம் முழுக்க முழுக்க குஃபுரும், ஷிர்க்கும், ஹராமும், பாவமும், வலிக்கேடும், குடியும், ஜினாவும் உள்ள சூழல்ல தான் நாங்க இருக்கிறோம். அப்படியே ஒரு பயங்கரமான சூழல்ல இருக்கிறோம். இங்க அல்லாஹ்வோட பார்வையில நல்ல சூழல்ல நல்லா இருக்கிறவரு அல்லாஹ்க்கு பிரச்சனை இல்லை. இல்ல அவர் நல்ல சூழல்ல தான் இருக்கிறார். கெட்ட சூழல்ல நல்லா இருக்கணும், அவர் தான் பெரிய அவுளியா. அவர் தான் நான் என்ன சொல்றேன், அவுளியான்னு சொல்லணும். அவரை நல்ல சூழல்ல பள்ளிக்குள்ள எல்லாரும் பிக்கரோட அழுத்து கொண்டு முடிஞ்சு கொண்டு இருப்பாங்க. என்ன எல்லாம் இதுதானே. இப்ப இங்கே வந்து நாங்க எல்லாரும் மாஷா அல்லாஹ் தீனுடைய சூழல், நல்ல விஷயங்களை பேசுறோம், நல்ல விஷயங்களை கலைக்கிறோம். மாஷா அல்லாஹ் இங்க வேற மாத்தமா ஒன்றுமே இல்லை. இந்த சூழல் கிரவுண்ட்ல ஒத்தரும் இல்லாம இருக்கக்குள்ள கோல் அடிக்கிற லேசிட்டாரு, ஆட்களோடு இருக்கக்குள்ள வெட்டு விளையாட்டு போட்டு அடிக்கணும். இதே போல ஃபித்னாட சூழல்ல, பாவ சூழல்ல, ஹராமான சூழல்ல, ஷிர்கு குஃப்ருடைய சூழல்ல, அந்த என்வாயன்மெண்ட்ல இருந்து கொண்டு நாங்க தீனை எடுத்து நடப்போம். அவரு தான் வேடானால், அவரு தான் உண்மையில பெரிய பாக்கியசாலி, அவரு தான் அல்லாஹ்வோட பார்வையில சிறந்தவர், உயர்ந்தவர். அதனால அங்க ஸ்ரீலங்கால இருந்தோம், நல்ல சூழல் இருந்தோம், தொழுது கொண்டிருந்தோம், பள்ளிக்கு போனோம், ஜமாத்ல போனோம், நிறைய நல்ல காரியங்கள் ஈடுபட்டோம். ஆஜி என்ன செய்ய இங்க வந்தோம், வேற அட்ரஸ் இல்லாம போயிட்டோம். அப்படி சொல்ல மேலான நாங்க அங்க இருந்த அளவே இல்லாட்டியும் அடிப்படையான முக்கியம் என்ன தெரியுமா? அதிகமான இரவெல்லாம் நின்று வணங்கி அதிகமான நேரம் தொழுகையில இபாதத்தை கழிக்காட்டி பரவாயில்ல, அடிப்படையான அமலை செஞ்சு கொண்டு ஹராத்துல பாதுகாக்கிறது கட்டாயம். ஒருத்தர் இபாதத்துல கூட ஈடுபடுறதை விட முக்கியம் என்ன தெரியுமா? ஹராத்துல இருந்து அவரை பாதுகாக்கணும். 5 நேர தொழுகையில முக்கியம் செலுத்தினா அது பெரிய வேலை. இங்க 5 நேர தொழுகைய டைமுக்கு டைம் ரூம்லயோ, ஆபீஸ்லயோ, ஃபேக்டரியிலயோ, கடையிலயோ, எங்கேயோ நாங்க எங்கெங்க இருக்கிறோமோ அங்க தொழுது கொள்ள வேண்டியது. பள்ளியில தொழுவோம், இல்லைன்னா இருக்கிற இடத்துல தொழுது கொள்வோம். அது போக எங்களே ஹராத்துல இருந்து பாதுகாக்கணும். ஹராத்துல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கு என்ன செய்யணும்? சும்மா பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னா பாதுகாத்துக் கொள்ளு. அதுக்குத்தான் நல்ல விஷயங்கள் காதுக்கு கொடுத்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு மாஷால எத்தனையோ வழி இருக்கு. ஒருத்தர் அவரை பாதுகாக்கணும் என்று முடிவு செஞ்சுட்டா பாதுகாத்துக் கொள்ளு, அல்லாஹ் பாதுகாப்பான். முதலாவது ஒருத்தருக்கு கவலை தேவை, நான் திருந்தோணும், நான் நல்லவன் ஆகணும், நான் என்னைய ஹராத்துல பாவம் செய்து பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற கவலை உள்ளத்துல இருந்தா தான் அல்லாஹ் உதவி செய்வான். அந்த கவலை ஒருத்தருக்கு இல்லைன்னா அல்லாஹ் உதவி இல்லை. அப்ப இது கேட்டா சொல்லுவார், என்ன செய்வாங்க சொல்லுவாரு, அல்லது வேற ஏதாவது காரணத்தை சொல்லுவாரு. அது சந்தர்ப்ப சூழல், அப்படி ஒரு கதையை ஒட்டிடுவாங்க. சந்தர்ப்பம், சூழல், இடம் அப்படி, போன இடம் அப்படி, வந்த இடம் இப்படி, அதனால அப்படி ஈடுபட்டோம். அப்படி சொல்லி தப்பேலவே நான் சொல்றேன். அல்லாஹ் கிட்ட தப்பேல வேண்டாம், பரவாயில்ல. அதனால சந்தர்ப்ப சூழலை சொல்லி யாரும் அல்லாஹ் கிட்ட தப்பிக்கொள்ள இயலாது. எனவே தான் எங்களுக்கு என்ன சொல்லப்படுவதுன்னா, நாங்க கூட்டமா இருந்தா கொஞ்சம் நல்ல விஷயங்களை நாங்க பேசுவோம்.
தாலீம் வாசிக்கணும், ஹதீஸ்ல வாசிக்கணும், பயான்களை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுவரை போய் அடிக்கடி கேட்கணும். இதுவரை கேட்கக்குள்ள என்ன நடக்கும் வேண்டாம். கொஞ்சம் இன்றைக்கு நிறைய மார்க்க விஷயத்தை கேட்டுக்கொள்றதுக்கு நிறைய சந்தர்ப்ப சூழல் இருக்கு. இன்னைக்கு நாங்க பாக்குறோம், போறோம் வரவன் எல்லாம் காதல அடிச்சு கொண்டு சும்மா நடுக்கி கொண்டு பதறி கொண்டு போறான். ஏன்னா அந்த சூழ்நிலை போயிட்டு கொண்டிருக்கிறான். ஃபிளைட்ல இருந்தா அதுல காதல அடிச்சு கொண்டு அவன் அப்படியே போயிட்டு வந்து கொண்டிருக்கிறான். இப்படி எல்லாம் நேரங்களை இந்த புத்தகங்கள் எடுத்து சும்மா அந்த இந்த புத்தகங்கள் எடுத்து வாசி கொண்டிருக்கிறாங்க. பாத்திலுக்கு அறிவு, ஆற்றலை, திறமைகளை, காசை, பணத்தை செலவழிக்க வேண்டாம். ஏன் ஹக்குக்கு எங்களோட அறிவு, ஆற்றல், திறமை, வாலிபத்தை, பணத்தை பாவிக்க ஏழாவே உள்ளத்துல கவலை இருந்தா ஏழாண்டு நினைச்சா எல்லாம் ஏழாதான். ஏழு முடிவு செஞ்சா அல்லாத உதவி இருக்கு. அதனால நாங்க இருக்கிற சூழல்ல இருந்து கொண்டு நாங்க தீன பாதுகாக்கணும். அதுல 5 நேரம் தொழுந்து கொள்றதோட நல்ல விஷயங்களை நாங்க கேட்டுக்கொள்றது. அடுத்தது ஆக முக்கியம் என்னடா, இங்க சில சகோதரர்களுக்கு கொரியாக்கு வந்திருக்கிறது தெரியலாம். அன்றைக்கு ஒரு மையத்து சம்பவத்தை நான் நேற்று ஞாபகப்படுத்தினேன், கேள்விப்பட்டது பெரிய கவலையா இருந்ததுனால சொல்றேன். மௌத்தானதே தெரியா, அவர் எங்கேயோ ஒரு இடத்துல கட்ட தனியா போயிட்டு இருந்திருக்கிறார். அவர் இருந்ததும் தெரியா, அவருக்கு மௌத்தானதும் தெரியா. அந்நிய அமைப்புல அந்நியவர்கள், எங்களோட நாட்டை சேர்ந்த அந்நிய சகோதரர்கள், முஸ்லீம் அல்லாதவங்க அடக்கிறதுக்கு முழு ஏற்பாடு செஞ்சு போத்தல் எல்லாம் வச்சுக்கிறாங்க. மையத்தூட்டில் அவங்களோட வளமையா எல்லாம் வச்சு ரெடியா யாரோ சகோதரருக்கு கால் கொடுத்த உடனே அதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சு முறையா அடக்கி வைக்கிறார். இல்லைன்னா அவர் அதே நிலைமையில பொட்டியில போயிட்டு எப்படி வாசனிப்பார், வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கும். தனியா இருந்து கொண்டு எதிர் நீச்சல் அடிக்கலுமா? மேலான சகோதரர்களே, இந்த பாத்திலோட முட்டேலுமா? கஷ்டம். ஈமான பாதுகாக்கிறது மிக கஷ்டமான காலம். அதுக்குத்தான் எங்களுக்குள்ள ஒரு டச் தேவை, எங்களுக்குள்ள ஒரு தொடர்பு தேவை, எங்களுக்குள்ள ஒரு சந்திப்பொண்டு தேவை. எங்களுக்கு 40 நாள் இப்போ நீங்க வாங்க போங்கடா, நீங்க சொல்லுவீங்க நாங்கெல்லாம் வேலை 40 நாள் விட்டு சொல்லுவே கஷ்டமாய் கேட்டுவீங்க. அதனால மேலான சொல்ல நாங்க உங்கள்கிட்ட பெருசா ஒன்று கேட்க இல்லை. நாங்க இங்க எதிர்பார்க்கப்படுவது, இங்க பெரியார்கள் என்ன சொல்றாங்கடா, இங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கடா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே உங்களையே பாதுகாத்துக்கோங்க. அதுக்கு நீங்க செய்யற பெரிய வேலை. மக்கியவன இஸ்லாத்துக்கு இருக்கிறது 2வது விஷயம். உங்களே நீங்க நரகத்தை, பாவத்தை, ஹராத்தை பாதுகாத்துக் கொண்டாலே பெரிய வேலை. எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் நண்பர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, மாதத்துக்கு ஒரு தடவை நாங்க எல்லாரும் சந்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு ஒன்று நாங்க செய்யணும். முதலாவது விஷயம். அடுத்தது கிழமைக்கு ஒரு நாள் கிட்ட இருக்கிறவங்க, மிச்சம் தூரத்தில் இருக்கிறவங்க வர கஷ்டமா இருந்தா அந்தந்த பள்ளிவாசல் எங்க அமைதோ அந்த பகுதியில அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நாங்க சந்திக்கிறது. சனிக்கிழமை வந்தா மாஷா அல்லா வேலை முடிச்சுட்டு வந்தா ராவைக்கு அங்க இதுக்கு முன்னால மாஷா அல்லா சிறப்பாக பல விஷயங்கள் நடந்திருக்குது, சந்தோஷமா இருக்குது அதை கேட்க. இங்க பள்ளி வாசல்ல ஸ்ரீலங்கன்ஸ் தானே அதிகமா இருப்பாங்க. இன்னைக்கு இந்த பங்களாதேஷ் சகோதரர்கள் தானே அதிகமா இருக்கிறாங்க. முந்தி பாகிஸ்தானிகளை விட, பங்களாதேஷ் மக்களை விட ஸ்ரீலங்கா மக்கள் தான் இந்த பள்ளியில் அதிகம். சமாளிச்சு கொள்ள இயலாமத்தான் நீங்க வேற ஏதாவது ஒரு வழியை பாருங்க என்ன அனுமதி கொடுத்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. மேலான கண்ணியமான சொல்லி அப்படி ஆனதுனால கடைசியா பலர்கள் முந்தி இருந்தவங்க பெரிய ஒரு கூட்டம் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஊர்களுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இதனால இங்க இருக்கிற இல்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை ஏதோ பல காரணங்களுக்காக அவங்களோட இருக்கு முடிஞ்சு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அப்ப இருக்கிற காலங்களில் நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு, நிறைய உழைப்புகள் நடந்திருக்குது. பாதுகாக்கிறதுக்குள்ள முயற்சி, பயான்கள், நல்ல உலமாக்களை வச்சு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நோன்பு மாதங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குது. அதுல பழைய நடந்த விஷயங்கள் அதிகமானவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பழையவங்களுக்கு மாஷால எங்களை விட நல்லா தெரியும் எல்லா விஷயங்களும். ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்ச விஷயங்கள் தான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, இதுக்கு பின்னாலேயும் வந்து கொண்டே இருப்பாங்க, போயிட்டு கொண்டே இருப்பாங்க. டெய்லி இங்க கொரியாக்கு இறங்குவாங்க, கொரியால இருந்து ஏறிக்கொண்டே இருப்பாங்க. அதனால வரக்கூடியவங்க அவங்க பாதுகாக்கப்பட்டு போகணும். அவங்க சம்பாதிக்கிற சல்லி பாதுகாக்கப்படணும், அவங்களோட தீன் பாதுகாக்கப்படணும், மார்க்கம் பாதுகாக்கப்படணும். இதுக்குள்ள முயற்சியை நாங்க ஏதாவது செய்யணும். ஏனென்றா ஏதாவது ஒரு தொடர்புக்கு ஆவிட்டா, இந்த குடி பழக்கமோ அல்லது அல்லா பாதுகாக்க இந்த விபச்சார பழக்கங்கள் ஆவிட்டா மேலாண் சொல்ல தள்ளி போறது விளங்காது. ஆளை இல்லாமல் ஆக்கி, அட்ரஸ் இல்லாம ஆக்கி, இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டம் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஹயாத்து மவுத்து இல்ல, ஒன்றும் இல்ல. இங்க மவுத்து செய்தி கேள்விப்பட்ட உடனே போய் சேரலுமா? அதுக்குள்ள ஏற்பாடு இருக்கியா? அப்படி ஒன்றுமே.
இப்படி எல்லாம் பெரும் தியாகம் செஞ்சு ஒரு நீண்ட தூரம் வந்து நாங்க மேலான சோழர்களே வந்த நோக்கத்தையாவது ஒழுங்கா மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டு நிறைவேற்றிக் கொண்டு போவேன் எவ்வளவு பெரிய நஷ்டம். ஒவ்வொருத்தரும் போல ஏதாவது ஒரு 4 பணத்தோட போனா தான் அங்க போயிட்டு ஏதாவது ஒரு தொழில வியாபாரத்தை என்னத்தையாவது ஒரு வழியை செய்ய உண்டு. அது ஒரு சைட். அடுத்தது இவரும் தீன் இல்லாம கெட்ட பழக்கங்களுக்காவி இதுக்கு அடிமையாவிட்டு போனார் என்றா ஊருக்கு போனதுக்கு போறோம் எப்படியும் செய்திகள் போகாம இருக்காது. ஊர்களுக்கு செய்திகள் எப்படியும் போத்தான் போகுது. ஏதோ ஒரு அமைப்புல செய்திகள் போகும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, அங்கேயும் ஒரு கவலைக்குரிய ஒரு நிலைமையாக போகும். எத்தனை பேர் கல்யாணம் முடிச்சு குடும்பங்களை விட்டுட்டு வந்திருக்கிறோம். இங்க வந்து நாங்க பாவத்தை ஈடுபட்டா அங்க எங்களோட மனைவி மக்கள் ஒழுங்கா இருக்கிறத எதிர்பார்க்க கூடாது.